بسم الله الرحمن الرحيم الحمد لله وحده لا شريك له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து நபிகளார் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறியவனாக இன்றைய அமர்வை ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைய பாடத்தலைப்பாக இனபந்துக்கள், அகாரிபுகள், உறவினர்கள், குடும்பங்கள், சாச்சா, சின்னம்மா, பெரியம்மா, பெரியப்பா, இவர்களுக்கு ஜக்காத்திலிருந்து ஒதுக்குவது, கொடுப்பது கூடுமா? அவர்கள் குர்ஆனிலே கூறப்பட்ட அத்தௌபா என்ற அத்தியாயத்தின் 60வது வசனத்திலே கூறப்பட்ட 8 வகையினர் என்று உள்ளவர்களா என்ற கேள்விக்கு சுருக்கமான பதில். கணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தௌபா 60வது வசனத்திலே கூறுகின்ற பொழுது, அந்த 8 கூட்டத்தினர்களும் யாசிப்பவர்களும் ஏழைகளும் அதை வசூலிப்போரும் உள்ளங்கள் இருக்கப்பட வேண்டியவர்களும் அடிமைகள் விடுதலை செய்வதற்கும் கடன்பட்டோருக்கும் அல்லாஹ்வின் பாதையிலும் நாடோடிகளும் தர்மங்கள் உரியனவாகும். இது அல்லாஹ்வின் கடமை, அல்லாஹ் அறிந்தவன் என்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, உங்களுடைய பெரிய தகப்பன் அல்லது சிறிய தகப்ப, சாச்சா அல்லது பெரியப்பா, அல்லது உங்களுடைய சாச்சா பெரியப்பா உடைய ஆண் மக்களோ, அல்லது அந்த சகோதரர்களின் ஆண் மக்களோ, அல்லது அஹ்வாத்தி உனது சகோதரிகளின் ஆண் மக்களோ, அவர்கள் ஜகாத் பெற தகுதியுடையவர்களாக இருந்தால், ஹஸ்ப அவுசாஃப் அல்லதி தக்கரஹ் அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அத்தௌபா அத்தியாயத்திலே கூறப்பட்ட அந்த 8 வர்க்கத்தினருள் சேரக்கூடியவர்களாக இருந்தால், ஃபலா ஹரஜ அன் துஅதியஹும் மின ஸக்கா, ஜக்காத்திலிருந்து அவர்களுக்கு கொடுப்பதில் தவறு கிடையாது, குற்றம் கிடையாது. அவ்வாறு இல்லை என்றிருந்தால், இதாலம் யகூனு கதாலிக், அவ்வாறு இல்லை என்றிருந்தால், மாற்றமாக கானு அகனியா, செல்வந்தர்களாக இருந்தால், வலா ஹாஜத லஹும் இல ஸக்கா, ஜகாத் எடுப்பதென்பால் அவர்களுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை, அவர்களுக்கு நீங்கள் ஜகாத்தை கொடுப்பது கடமையாகாது. ஏனென்றால் ஃபல் கராபத்து, இனபந்து உறவு, லைஸத் சபபன் லிஸ்திஹ்காகி ஸக்கா, ஜகாத்தை பெறுவதற்கு ஒரு காரணியாக கூறப்படவில்லை. அதாவது இனபந்து உறவு, கராபத், அது இரத்த உறவாக இருந்தாலுமோ இனபந்தாக இருந்தாலுமோ ஜகாத்தை பெறுவதற்கு அது காரணம் அல்ல. ஆகவே ஜகாத்தை பெறுவதற்குரிய காரணிகள் சூரத்து பராஅத்திலே கூறப்பட்டிருக்கின்ற அந்த காரணிகளுக்கு உட்பட்டதாக இருக்க வேண்டும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.